குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். முறையாக கணக்கீடுகளில் பராமரிக்காமல் செய்கிறது தான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ஸ். பெரிய நிறுவனங்களில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. சிறிய நிறுவனங்கள் அதில் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தனியாக ஒரு அக்கௌண்டன்ட் போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால அவங்க சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட் டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்லுறோம். இதில் கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெக்கார்ட்ஸ் ஆர் மெயின்டைன் கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் தான். இன்பர்சனல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இது எப்படி சொல்லுவாங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் சொல்லுவாங்க, இன்அக்யூரேட்ஸ் புக் கீப்பிங் சொல்லுவாங்க, அல்லது அன்சைன்டிஃபிக் மெத்தட் ஆஃப் புக் கீப்பிங் சொல்லுவாங்க. ஒரு நிறுவனம் லாபம் அடைஞ்சிருக்கா நட்டம் அடைஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா அக்கௌண்ட்ஸ் தான் முக்கியம். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை வச்சுட்டு எப்படி அந்த நிறுவனம் ப்ராஃபிட் எயின் பண்ணியிருக்கு ஆர் நட்டம் அடைஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தேர் ஆர் 2 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒன்று கம்பேரிஷன் மெத்தட், அனதர் ஒன் கன்வர்ஷன் மெத்தட். கம்பேரிஷன் மெத்தடுங்கிறது ஒன்றும் கிடையாது. ரெண்டு கேபிட்டலை ரெண்டு பேலன்ஸ் ஷீட்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேலன்ஸ் ஷீட்டை வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை, அது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கா அது நட்டம் அடைஞ்சிருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. கேபிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் 1 லட்சம் இருக்கு, க்ளோசிங் கேபிட்டல் 2 லட்சம்னா அப்போ 1 லட்சம் ரூபா அந்த நிறுவனம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. கேபிட்டல் மெத்தட், கேபிட்டலை வச்சுட்டு கம்பேர் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட். அந்த மெத்தடுக்கு பேர் கம்பேரிஷன் மெத்தட். அனதர் ஒன் கன்வர்ஷன் மெத்தட். கன்வர்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் போட்டு அந்த நிறுவனம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதா. ஸோ நம்ம இது அடிப்படையில் இன்னைக்கு ஒரு சம் பார்ப்போம். இந்த ரெக்கார்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஒரு சம் உங்களுக்கு ஒர்க் அவுட்டாக கொடுப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் என்ன ஆன்சர் வருதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சம் பாருங்கள். From the following particulars of Raghu's ascertain his profit or loss ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் ஒரு நிறுவனம், இந்த ரகுங்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவருடைய பிஸ்னஸில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காரா அல்லது நட்டம் அடைஞ்சிருக்காரா அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க கீழே அப்படின்னா பிகினிங் ஆஃப் த இயர்னுடைய கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 5 லட்சம் ரூபாய். எண்ட் ஆஃப் த இயர்னுடைய கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 8.5 லட்சம் ரூபாய். அடிஷனல் கேபிட்டல் அந்த ஆண்டு 1,20,000 ரூபாய் போட்டிருக்காங்க. எடுப்பு எடுத்திருக்காங்க டிராயிங்ஸ் 70,000. ஸோ 4 விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த 4 விஷயத்தை வச்சுட்டு we are going to find out Raghu's earned profit or loss கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா will get easy. ஒன்று ஃபார்முலா கேபிட்டல், அதாவது க்ளோசிங் கேபிட்டல், அது கூட டிராயிங்ஸை கூட்டிக்கிறோம். இந்த ஆண்டினுடைய க்ளோசிங் கேபிட்டல், இறுதி கேபிட்டலோட டிராயிங்ஸை கூட்டிக்கிறோம். அடிஷனல் கேபிட்டல் இருந்தால் கழிச்சிட்றோம். ஓப்பனிங் கேபிட்டலும் கழிச்சிடறோம். அது கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டா ஆர் லாஸான்னு கிடைக்கும். க்ளோசிங் கேபிட்டல் கூட டிராயிங்ஸை கூட்டிக்கிறோம். அடிஷனல் கேபிட்டல் அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் கழிச்சிட்டோம்னா we will get the business earned profit or loss தெரிஞ்சிடும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மு போட்டோம்னா ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு? 5 லட்சம் ரூபாய். க்ளோசிங் கேபிட்டல் 8.5 லட்சம். அடிஷனல் கேபிட்டல் 1,20,000. டிராயிங்ஸ் 70,000 நம்ம பார்த்தோம். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். க்ளோசிங் கேபிட்டல் 8.5 லட்சம் எடுத்தாச்சு. அடுத்தது டிராயிங்ஸ். இந்த ஆண்டு எவ்வளவு டிராயிங் எடுத்திருக்காங்கன்னா 70,000. ரெண்டையும் போட்டிங்கன்னா 9,20,000. இதில் அடிஷனல் கேபிட்டல் இந்த வருஷம் போட்டது 1,20,000 கழிச்சிடறோம். கழிச்சிட்டோம்னா 9,20,000 1,20,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8 lakhs இருக்கு. இது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க.
இதிலிருந்து ஓப்பனிங் கேபிட்டலை கழிச்சிட்டோம்னா வர்றது தான் ப்ராஃபிட் ஆர் லாஸாங்கிறது. இங்கே வந்துட்டு 8 லட்சத்திலிருந்து ஓப்பனிங் கேபிட்டலுங்கிறது 5 லட்சத்தை கழிச்சிட்டோம்னா யூ வில் கெட் 3 lakhs. இது வந்து ப்ராஃபிட். ஸோ வெரி சிம்பிள். க்ளோசிங் கேபிட்டல் கூட டிராயிங்ஸை கூட்டிக்கிறோம், அடிஷ்னல் கேபிட்டல் கழிச்சுக்கிறோம், ஓப்பனிங் கேபிட்டல் கழிச்சுக்கிறோம். கழிச்சிட்டோம்னா யூ வில் கெட் ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்டுபிடிக்கிறோம். இந்த சம் பொறுத்த வரைக்கும் த ரகு ஏர்ன்ஸ் ப்ராஃபிட் 3 lakhs. இதுதான். இது மாதிரி சம் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்கோம். இந்த சம்மை போடுங்க. இந்த சம்மை போட்டு என்னுடைய எவ்வளோ ப்ராஃபிட்டாக லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சம்மை நான் உங்களுக்கு கொடுத்தோம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.